யுவன் சங்கர் ராஜா கால் வந்தது. ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ எனக்கு அம்மா போட்டுருந்துச்சு கால் வரும்போது, பாட்டு ரெக்கார்டிங் கொடுக்கும்போது. அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிருக்காங்க. கால் வந்தோன்னே நான் கிளம்பி வந்துட்டேன். வெளியே போகவே கூடாது ஆக்சுவலி. ஆனால் கிளம்பி போயிட்டு அறிந்தும் அறியாமலும் படத்தில் சில்சில் மழைன்னு வருஷம் அது பாடியாச்சு. பட் பாடவே முடியாத நிலைமை, உடம்பு ஃபுல்லாக ஜுரமாக இருந்தது. அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் காட்டிக்கல, எதுவுமே சொல்லிக்கல. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன், சாரி நான் வந்திருக்கவே கூடாது, எனக்கு அம்மா போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடப்பா, இது முன்னாடியே சொல்லக்கூடாதா, இன்னொரு நாள் வச்சுக்கலாமா ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, கிடைக்கிறத விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாடிட்டு வந்தேன். ஸோ யுவனுக்கு பாடின ஃபஸ்ட்டு பாட்டு அறிந்து மரியாமலும். அண்ட் அதே வகையில் எல்லாரையும் போய் ரீச் பண்ணதில் ஸ்ரீகாந்த் தேவா கிட்ட பாடியிருக்கேன் நிறையா. அண்ட் ஹாரிஸ் சார் கிட்ட நிறையா ஹார்மனிஸ் போக ஆரம்பித்தேன். அப்புறமா அவரும் சாங்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இது போல் தான் ரேப். இந்த இசையமைப்பாளர்கள்லாம் சந்திக்கிறது எளிதாக இருந்ததா உங்களுக்கு? அவ்வளோ இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்து ரஹ்மான் சாரை பாடம் நிறைய ட்ரை பண்ணேன். அதை பார்க்கவே முடியல. ஆனால் தர்காலாம் போய் பார்த்துருக்கேன், நின்றுருக்கேன். ஸோ ரஹ்மான் சார்லாம் நிறையா வாட்டி ட்ரை பண்ணி பார்க்க முடியல. அவ்வளோ சீக்கிரம் அமையல எதுவுமே. ஹாரிஸ் ஆகட்டும் எல்லாருமே, அதுக்கு மேனேஜர்ஸ் எல்லோரும் இருப்பாங்களே. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹாரிஸ் சார் நான் வந்து சான்ஸ் கேட்கும் போதெல்லாம் பார்க்க முடியல. டெமோலாம் வந்து மேனேஜர்ஸ்க்கு மூலியமாக கொடுத்துருந்தேன். அப்புறமா ரெக்கார்டிங் இப்போ தான் நான் அவங்கள பார்க்க ஆரம்பித்தேன். யுவன் கூட அந்த மேனேஜர்ஸ் கிட்ட தான் கொடுப்பேன் நான் டெமோவை. ஸோ அவங்கள பார்க்கவே முடியாது மோஸ்ட்லி அந்த டைமில், ஏன்னா அவங்க பிஸியாக ஒர்க்கில் இருப்பாங்க. ஸோ முன்னாடி இவங்க தானே இருப்பாங்க. பல திரைப்படங்களில் பாடினதுக்கப்புறம் பாடல்கள் நிறைய அப்படி தான் இருக்கா இன்றைக்கி? அது இந்த சேலஞ்சஸ் தான் சார் இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்ன? டூ மெனி சிங்கர்ஸ் நம்பர் 1, அண்ட் டூ மெனி டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளோஷர்ஸ். லைக் யார் வேணால் நீங்கள் பாடலாம், பேசினாலே பாட்டாக மாற்றிடலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது பத்தாவதுக்கு இன்னொரு சேலஞ்ச், பெரிய சேலஞ்ச் எல்லாருக்குமே ஏஐ வந்திருக்கு. ஸோ இந்த சேலஞ்சிலையும் வந்து சர்வே பண்ண முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. இஃப் யூ ஹேவ் ரியல் டேலண்ட் கட்டாயமாக அதுக்கு தனியாக தான் நிற்கும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதை நம்ம வளர்த்துக்கணும். எல்லா சேலஞ்சஸும் வரதான் செய்யும். நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போவும் அதே பிரச்சனைங்க எல்லா சிங்கர்ஸ்க்குமே இருக்க தான் செய்யுது. அதில் மாற்றமே இல்லை.